திருவாக்கரையில் ஒரு சித்தர் இருக்கார். அங்கே போனப்போ அந்த இடத்துல எனக்கு அந்த அந்த வைப்ரேஷன் கிடச்சிது. அங்கே இருக்க நான் அந்த அமைதியான தியானம், அந்த சுத்தமான தெளிவான ஒரு தன்மை கிடச்சிது. திருவண்ணாமலை கிடச்சிருக்கு அந்த மாதிரி. திருவண்ணாமலை ஒரு முறை போகும்போது யாருனே தெரியல, கூட வந்து பேசிட்டு போனார். நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருந்துட்டு அப்புறம் அவரை பார்க்கவே இல்லை. யாருனே தெரியாது. அவர் வந்து இந்த இன்னொரு முறை வந்து அத்திரி மலைக்கு போகும்போது ஒருத்தர் கூட தான் கூட்டு போனாங்க. எல்லாம் கொஞ்சம் கும்பலாக போகணும். தென்காசி பக்கம். அவர் அருணகிரின்றவரை கூட்டு போனார். பேசும்போது என்ன ரொம்ப டீச் பண்ண, ரொம்ப பேசினார். தாடி விட்டா நீ சாமியாரா, அப்புறம் எது கல்யாணம் பண்ண, அப்புறம் எது குழந்தை பெற்ற, அப்படியே ரொம்ப என்ன ரொம்ப மட்டப்படுத்தி அதாவது நீ இதுக்குமே லாக்கில பேசினா கோவம் வரல, சிரிச்சுன்னு உட்காந்துருந்தேன். அப்புறம் கடைசியாக முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வாசி யோகத்தை பற்றி, சுவாசத்தை பற்றி, பிராணன், அதாவது இடகலை வடகலை தென்கலை, இது வந்து சுழிமனை, இதை பற்றி ஃபுல்லாக விளக்கம் கொடுத்தாரு. அவர் விளக்கம் கொடுத்துட்டு எந்த கலையில் என்ன வேலை செய்யலாம், இப்போ இந்த சூரிய நாடி ஓடுது அதில் என்ன செய்யலாம், சந்திர நாடி ஓடுது அதில் என்ன செய்யலாம், சுழுமனை ஓடுது அதில் என்ன செய்யலாம், இந்த சுழுமனை இந்த மாறி வர்றதை வந்து கவனிக்கணும். சுவாசத்தில் வந்து இது மாறி வரும்போது கவனிக்கணும். அதை கவனிச்சு இப்போ ஒரு செயல் செய்யறேன்னா சக்சஸ் பண்ணணும், வேகமாக செய்யணும், சூரியகலை தன்மையாக போகணும், சந்திரகலை, இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு அரை மணி நேரம் சொன்னார். அவரா சொன்னார். அவர் சொல்லிட்டு ஏன் சொன்னேன், எதுவும் சொன்னேன்னு தெரியாது, உன்னால முடிஞ்சா நீ எப்படி பயன்படுத்திக்கோ. கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க, இதை இப்படி பயன்படுத்தணும், இப்படி செய்யணும். அதாவது இது வந்து நல்ல விஷயத்துக்கு போகணும், அவ்வளவுதான். ஜோதிடத்துல வராங்கன்னு போது அவங்களுக்கு வந்து பாசிட்டிவான பதில் எப்படி எடுக்கலாம், என்னோட நோக்கம் ஃபர்ஸ்டா தான் இருக்கும். நெகட்டிவ் இருந்தாலும் அதை பக்குவமா சொல்லணும், தவிர சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நான் சொல்லும் போது நல்லா தெரியுது அவசரப்படுறான்னு சொல்லிட்டு. அதனால அவங்களை கஷ்டப்படுத்தாம அழகா பக்குவம் சொல்லி அது ஒரு சும்மா லைட்டா காமிச்சு விடுவோம், அவ்வளவுதான். நம்ம இப்ப ஜோதிடம் பார்க்கணும், நமக்கு வாக்குப்பளிதம் இருக்குன்னு தெரிஞ்சாவே நல்லதை 4 வாட்டி சொல்லலாம் அழுத்தமா. கட்டதை வந்து ஒரு வாட்டியோட நிறுத்திடலாம். நான் நிறைய ஜாதகங்கள்ல நடக்காத விஷயத்த கூட நடக்கும் போல் சொல்லி அனுப்புவேன், தைரியமா சொல்லி அனுப்புவேன். ஆனா கடைசியில பார்த்தா நடந்து முடியும். பாசிட்டிவிட்டி தான் நம்ம பேசுற, அதாவது நம்ம வார்த்தைக்கு மதிப்பு இருக்குன்னு தெரியுது, அது நம்ம மைண்ட் ஃபோக்கஸ் இருக்குன்னு தெரியுது. நடக்காத விஷயம் நடக்கும் போ, அது நிறைய வந்து அனுபவத்துல பார்த்துருக்கேன்.